செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குறளின் கூற்றுப்படி ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி செல்வமே. அதுபோல பெண் கல்வி என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகச் சிறந்த செல்வம் கல்வி செல்வமே ஆகும். நம் நாடும் நீடும் முன்னேற வேண்டும் என்றால் பெண் கல்வி மிகவும் அவசியம். ஏனெனில் ஒவ்வொரு குழந்தையும் முதலில் தாயிடம்தான் கல்வி கற்க ஆரம்பிக்கின்றன, பிறகு தன் வாழ்க்கையில் பல சாதனைகள் படைக்கின்றன. எனவே ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே வெற்றி பெறும். நம் முன்னோர்களின் காலத்தில் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நம் பாரதியாரோ தாம் இயற்றிய பல பாடல்களின் மூலம் பெண் கல்வியின் அவசியத்தை உணர்த்தி இருக்கிறார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாடலின் கருத்துப்படி ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பல துறைகளில் சாதனை படைத்து வருகின்றனர். குறிப்பாக நம் நாட்டையே ஆளுமை செய்த இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள் நம் நாட்டின் முதல் பிரதமர் ஆவார். இவரை போன்றே முதல் பெண் ஜனாதிபதி பிரதிபா பட்டேல், முதல் பெண் IPS அதிகாரி கிரண் பேடி, முதல் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா, முதல் பெண் முதலமைச்சர் சுசேதா கிருபலானி, முதல் எவரெஸ்ட் சிகரம் ஏறிய செல்வி பச்சேந்திரி பால், முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி, முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு, முதல் பெண் சட்டம் இயற்றிய பெண் முத்துலட்சுமி ரெட்டி, அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரேசா. இவ்வளவு ஏன் நம் பள்ளியின் தாளாளர் மதிப்பு கூறிய திருமதி ஷாமலா லங்கராதன் அவர்களும் தம் தமிழ் பேச்சாலும் ஆங்கில பேச்சாலும் சிறப்பாக பள்ளியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் அனைவருமே கல்வியை துணையாக கொண்டு தங்கள் திறமையை வளர்த்துக் கொண்டு தம் வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கவை. ஆகவே பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை அன்புடன் உற்சாகமூட்டி கல்வி கற்க அன்புடன் ஊக்குவிக்க வேண்டும். எனவே கல்வி என்னும் ஆயுதத்தை தனக்குரிய அணிகலனாக கருதி அதை துணை கொண்டு ஒவ்வொரு பெண்